வணக்கம். நான் கார்த்திகேயன், பிரசிடென்ட் கொடிஷியா. இப்போ நாங்கள் இந்த பட்ஜெட்டில் என்ன எதிர்பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸில் நாங்கள் ப்ரொப்ரேட்டரிஷிப்புக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் 25%லேருந்து 20% இறக்கி கொடுக்கணும் கார்பரேட் டேக்ஸஸ்ன்னு ஒன்று எதிர்பார்க்குறோம். அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு எம்எஸ்எம்இஸ் கம்மி பண்ணி கொடுக்கணும் பேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இது என்னென்னா, நீங்கள் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் நாங்கள் ஹையராக கட்ட எங்களுக்கு எங்களோட கேஷ் ஃப்ளோ பாதிக்கப்படுது. இப்போது எங்களுக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுன்னு நாங்கள் எதை வச்சு சொல்கிறோன்னா, எங்களுக்கு மைக்ரோக்கும் ஸ்மாலுக்கும் ஒரு பெனிஃபிட். ஏன்னா நாங்கள் கொலாட்ரல் மற்ற கம்பெனிஸோடு நாங்கள் மைக்ரோவும் லார்ஜும் நிறையா கொடுக்குறோம். அப்போ எங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட்டும் எங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா பெரிய கம்பெனிகளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகவும் எங்களுக்கு அதிகமாகவும் இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றி எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொண்டு வரணும். ஏன்னா நாங்களும் கொலாட்ரல் கொடுத்து எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு எங்களோட எம்எஸ்எம்இஸ் இப்போ மைக்ரோ ஸ்மாலாக மாறுது. ஸ்மால்லேருந்து மீடியமாக போகிற கம்பெனிஸுக்கு என்ன இப்போ ப்ராப்ளமாக இருக்குன்னா, மைக்ரோவோட அசெட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அதை கொலாட்ரலாக கொடுத்து லோன்ஸ் வாங்குறாங்க. அந்த லோன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அவங்க ஸ்மாலாக மாறினதுக்கப்புறம் அவங்க அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு போகணுன்னா அவங்களுக்கு கொலாட்ரல் இல்லைன்னு வருது. ஸோ இதுக்கு சிஜிடிஎம்எஸ்சி ஸ்கீமில் இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் நமக்கு 100 கோடி ரூபா வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே ஸ்மால்லேருந்து அடுத்தது மீடியம் போகிறதுக்கு பேங்கர்ஸ் நமக்கு நிறையா சப்போர்ட் பண்ணால் மட்டுமே தான், நம்பி நமக்கு ஃபண்ட் பண்ணால் தான் எம்எஸ்எம்இ நாளைக்கு இன்னும் பெரிய வளர்ச்சி இந்தியாவுக்கு கொடுக்கும். இது ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்தது ஜிஎஸ்டியில் எங்களுக்கு ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வேணும்னு நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு நிறையா ப்ரொசீஜர்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஜிஎஸ்டியில் சிம்பிளிஃபிகேஷன் ஆக மாட்டேங்குது. ஸோ இதை நம்ம கவர்மெண்ட் கிட்ட நிறையா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் கொடிஷியாவிலேருந்து. ஸோ அதையும் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணி எங்களுக்கு ஈஸி ஆஃப் டூயிங் பண்ண விட்டா எம்எஸ்எம்இஸ் நல்ல பூஸ்ட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் இப்போ இருக்கிற 30% எம்எஸ்எம்இ கான்ட்ரிபியூஷன் 35லேருந்து 40% கான்ட்ரிபியூஷனாக இந்தியன் எக்கனாமிக்கு நம்ம இருக்க முடியும். அதுக்கான எல்லா வாய்ப்பும் எம்எஸ்எம்இ கிட்ட இருக்குது. ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் ஹேண்ட் ஹோல்டிங் மட்டும் பண்ணணும். ஒரு பூஸ்ட் பண்ணி விட்டால் எம்எஸ்எம்இ நல்லா ட்ரைவ் ஆகும். அதுதான் என்னோட கருத்து. ஓகே, ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் என்னென்னாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் இப்போ ஜிஎஸ்டியில் ஈஸி ஆஃப் டூயிங் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, 2017 நாங்கள் ஒரு கல்கட்டாவிலேருந்து ஒரு சப்ளையர்கிட்டேருந்து வாங்கியிருக்கோன்னா, அந்த சப்ளையர்களுக்கு டேக்ஸ் கட்டி நாங்கள் இன்றைக்கி 1 லட்ச ரூபாய்க்கு மெட்டீரியல் வாங்குறோன்னா 18,000 ரூபா டேக்ஸ் கட்டியிருக்கோம். அந்த டேக்ஸ் கட்டினதுக்கப்புறம் நாங்கள் 2017 எங்களோட இதில் இந்த ஜிஎஸ்டி நம்பர்லேருந்து வாங்கியிருக்கோன்னு சொல்லி அந்த பில்லை நாங்கள் கிளைம் பண்ணியிருப்போம். இப்போ என்ன வருதுன்னா நோட்டீஸு, 2017 நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கிறதுக்கு அவங்க டேக்ஸ் கட்டலை, நீங்கள் டேக்ஸ் கட்டுங்கிறாங்க. ஒன்று, எங்களுக்கு இப்போ கல்கட்டாவில் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அங்கே பார்த்தீங்கன்னா நோடல் ஆஃபீஸுன்னு ஒன்று இருக்கும். அவங்க தான் அதை பார்க்கணும். இந்த ஜிஎஸ்டி நம்பரில் டேக்ஸ் கலெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, பட் கலெக்ஷன் ஆகாமல் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இன்புட் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட தான் போய் கேட்கணும். இப்போ எங்களை கட்ட சொல்கிறாங்க. எங்களை கட்ட சொல்கிறதும் இல்லாமல் அதுக்கு ஃபைனும் போட்டு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் 18% இந்த 7-8 வருஷத்துக்கு போடுறாங்க. இது எம்எஸ்எம்இக்கு பேர்டனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணுனா எங்களோட ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக நாங்கள் உட்காந்து காம்ப்ளிகேஷன்ஸே நோட்டிஃபிகேஷன்ஸும் எங்களோட நோட்டீஸஸுமே நாங்கள் பார்த்துட்ருக்க வேண்டியதாக இருக்கு. எங்களால் கம்பெனியாக நாங்கள் சின்ன கம்பெனிங்க, மைக்ரோவும் ஸ்மாலும் எங்கள்கிட்ட லெஸ் மேன் பவர் தான் இருக்குது இந்த ஆஃபீஸ் கம்ப்ளைன்சஸ் எல்லாம் பார்க்குறக்கு. ஸோ இது எங்களுக்கு ஈஸியாக பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு ரிக்வஸ்ட்டாக நாங்கள் கவர்மெண்ட் கிட்ட கேட்குறோம். ஜேம்ஸ், தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் முனைவோர் சங்கம் டாக்டுடைய மாவட்ட தலைவர். வருகின்ற 2025-26 பட்ஜெட் என்பது கடுமையான எதிர்பார்ப்பில் தொழில் முனைவோர்கள் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம், ஒவ்வொரு பட்ஜெட்டும் மத்திய அரசு சமர்ப்பிக்கின்ற பொழுது குறு சிறு தொழில் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதால் இந்த பட்ஜெட்டில் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் ஜிஎஸ்டியில் ஜாப் ஆர்டர் செய்கின்ற தொழில் முனைவோர்களுக்கு 5% கொண்டு வர வேண்டும் என்று ஜிஎஸ்டி அமலாக்கப்பட்ட காலத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது இந்த பட்ஜெட்டிலேயாவது நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதே போல பெரும் தொழில் நிறுவனங்களுக்கும் குறு சிறு தொழில் நிறுவனங்களுக்கும் ஒரே மாதிரியான வங்கியில் கடன்களுக்கான வட்டி சதவீதம் இருக்கிறது. இது குறுந்தொழில் நிறுவனங்களை முன்னேற்றம் செய்வதற்காக 5% மாற்றித்தர கேட்டிருக்கிறோம். அதுவும் இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பார்கள் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் சர்பாஸ் சட்டம் என்பது வங்கியில் கடன் வாங்குகின்ற பொழுது அதை திருப்பி செலுத்துவதற்கு முதலில் 180 நாட்கள் இருந்ததை இந்த அரசு 90 நாட்களாக மாற்றிவிட்டன. அதை மாற்றி மீண்டும் 180 நாட்கள் கொண்டு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தொழில் முனைவோர்களுக்கு எங்களுக்கு இருக்கிறது. கோவை போன்ற தொழில் நகரங்களிலே குறுந்தொழில் பேட்டை அரசு, மத்திய அரசு நேரடியாக அவர்கள் இந்த தொழிற்பேட்டைகள் உருவாக்கி தருவதற்கான தனி நிதி ஒதுக்கிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் எங்களிடத்தில் இருப்பதுடன் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை
உடனடியாக கோவையில் ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் நம்ம கேட்கின்றோம், ஒதுக்கி இங்கே தனி நிதி ஒதுக்கீடு செய்து கோவையில் இந்த தொழில்பேட்டை உருவாக்க வேண்டும் என்று தொழில் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்கான நிதி ஒதுக்கீடும் எதிர்பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக தொழில் சார்ந்து நாங்கள் உற்பத்தி செய்து இந்த அரசுக்கு கொடுக்கின்ற ஜிடிபியிலிருந்து 1% ஜிடிபி இந்த தொழில்துறையினருக்காக ஒதுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. ஏனென்றால் கடந்த முறை பட்ஜெட்டில் வெறும் 22,000 கோடி ரூபாய் மட்டும்தான் அவர்கள் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்தார்கள். அந்த 22,000 கோடி இந்தியா நாட்டில் இருக்கின்ற குறு சிறு நடுத்தொழில்களுக்கு ஒதுக்கீடு செய்தது அதிகாரிகளுடைய நடவடிக்கைகளுக்கு அந்த பணம் போதுமானதில்லை. அதிலிருந்து எந்த விதத்திலும் குறு சிறு தொழிலுக்கு நன்மை பார்க்க முடியல. ஆகியால் 1% ஜிடிபி ஒதுக்கிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்டில் எங்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சப்சிடி என்று மத்திய அரசு ஒன்று கொடுத்து கொண்டிருந்தன. யாரெல்லாம் இயந்திரங்கள் கொள்முதல் செய்கிறார்களோ அந்த கொள்முதல் செய்வதற்கு 15% சப்சிடி மத்திய அரசு கொடுத்து கொண்டிருந்த அந்த சப்சிடி மத்திய அரசு கடந்த காலங்களில் நிறுத்தி விட்டார்கள். அதை 25% மாற்றி இந்த பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இங்கே தொழில் சார்ந்திருக்கிற எங்களுக்கு இருக்கிறது. கோவையில் குறிப்பாக இந்த தொழில்பேட்டை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது.